சுரமந்திரதலு மூல நிவாச ஷய்யாபூதல மஜினம் வாசக. சுரமந்திரதலு மூல நிவாசக. என் பல கோவில்கள் பல ஆலயங்கள் இருக்கு. இப்படி இருக்கும் பல ஆலயங்கள்ல பல மந்திரங்கள்ல இருக்கிற அந்த விருட்சங்கள் என்று நிறைய இருக்கும். ஒரு கோவில் என்று எடுத்துக்கொண்டால் அந்த கோவிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஆலய விருட்சம் என்று ஒன்று இருக்கும். இப்படி அந்த கோவில்ல இருக்கும் அந்த விருட்சத்தின் அடியில், அந்த விருட்சத்தின் அந்த ஒரு மரத்தின் நிழலில், அந்த மரத்துக்கு அடியில இருக்கும் பூமியில் படுத்து கொண்டால், அதில் உறங்கினால் சந்தோஷமாக இருக்கலாம். அதே கோவில்ல அதே மரத்துல காய்க்கும் அந்த கனிகள், அதுல மரத்துல வரும் அந்த பழங்கள் மற்றும் அந்த கோவில்ல தரும் பிரசாதம், அதை உட்கொண்டு அந்த மரத்திலேயே இருந்து அந்த கோவிலுக்குள்ளேயே நம்மளோட வாழ்க்கையை கழித்தால் சந்தோஷமாக ஆனந்தமாக இருக்கலாம். அந்த ஒரு கோவிலை தாண்டி வெளியில வராமல் அந்த கோவிலுக்குள்ளேயே அந்த இறைவனையே தினமும் சேவித்து கொண்டு அவரையே தினமும் வழிபட்டு கொண்டு முப்பொழுதும் அவரையே பார்த்து கொண்டே இருப்பதால் அது ஒரு ஆனந்தத்தை நம்மளுக்கு தரும். இப்படி பலவிதமான ஆனந்தங்கள் அந்த ஒரு கோவிலுக்குள்ளேயே நம்ம வாழ்நாளை கிடைத்தால் கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்திலிருந்து நம்மளுக்கு தெரிய வர்றது. அதனால் சுரமந்திர தரு மூல நிவாசக ஷய்யா பூதலம் அஜினம் வாசக. இப்படி இருக்கும் ஒரு நபருக்கு சந்தோஷம் எப்படி கிடைக்காமல் போகும் என்ற ஒரு கேள்வி வர்றதாம். நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் என்பதை எப்படி அவருக்கு கிடைக்காமல் போகும் என்கிற ஒரு கேள்வியாக கேட்கிறாளாம். கஸ்ய சுகம் ந கரோதி விராகக. இப்பேற்பட்ட ஒரு எல்லாத்தையும் துறந்த ஒரு நிலையில் அவருக்கு ஆனந்தம் நிச்சயமாக கிடைக்கும் என்று இந்த ஸ்லோகத்தில் சொல்றான். இந்த ஸ்லோகத்திற்கு உண்டான விளக்கம் இதுவே. இப்ப நம்ம நேற்றைய தினத்து நீதிக்கதையின் தொடர்ச்சியை காண்போம். இந்த ஒரு மாதவதாசன் இந்த ஒரு ஜெகநாதரின் அந்த ஆலயத்தில் அந்த ஒரு கோவில்ல பல திருப்பணிகளை செய்து அந்த இறைவனை அந்த கிருஷ்ணரை வழிபட்டு கொண்டு அந்த கிருஷ்ணரின் பக்தியிலேயே மூழ்கி கிடைக்கிறார் என்றுதான் சொல்லணும். இப்படி கிருஷ்ணரின் பக்தியில மூழ்கி கிடந்த அந்த மாதவதாசரை பார்த்து பிற பக்தர்கள் எல்லாருமே அவரை ஒரு இன்ஸ்பிரேஷனாக வைத்துக்கொண்டு ஒரு கிருஷ்ணரின் பக்தனாக இருந்தால் மாதவதாசனை போலதான் இருக்க வேண்டும் என்று அவர் பக்திக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவே மாறிவிட்டார் என்றுதான் சொல்லணும். இப்படி இருக்கும் மாதவதாசன் ஒரு இரவு அந்த கோவில்ல அவர் தங்கி கொண்டிருக்கும் போது ஒரு இரவு அவரோட அந்த கிருஷ்ணரை தரிசிக்கணும் என்பதற்காக அந்த கிருஷ்ணரோட சன்னதிக்கு போறார். போகும்போது அந்த கிருஷ்ணரோட சன்னதிக்கு முன்பு அந்த கிருஷ்ணருக்கு தினமும் காலையில் அந்த கோவில்ல உணவை பிரசாதமாக ஒரு அர்ப்பணமாக செய்வது வழக்கம். இப்படி கிருஷ்ணருக்கு சமர்ப்பணம் செய்கிற கிருஷ்ணருக்கு நெய்வேத்தியம் செய்கிற அந்த உணவை ஒரு தங்க தட்டுல வச்சு அதுல அந்த உணவை வைத்து அதை தான் அவருக்கு சமர்ப்பணம், அதை தான் அவருக்கு நெய்வேத்தியம் செய்வார்கள். இப்படி அங்க இருக்கும் ஜெகநாதருக்கு அந்த தங்க தட்டுல வைத்திருக்கிற அந்த உணவை அவர்கள் காலையில சமர்ப்பணம் செய்த அதே தட்டில் இப்போ கொஞ்சம் உணவை வைத்து அந்த கோவிலின் சந்நிதிக்கு முன்பு வச்சிருக்காளாம் யாரோ. மாதவதாசன் இதை பார்த்த உடனே ஆச்சரியப்படுறாராம். ஏனென்றால் அந்த கோவிலை பார்த்து கொண்டிருக்கும் அந்த இடத்தில் இருக்கும் அந்த பட்டாச்சாரியர்கள் எல்லாருமே அங்கிருந்து கிளம்பியாச்சு. இப்ப அங்க யாருமே கிடையாது.